எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10ஆம் தேதி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு நம்ம அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 10ஆம் தேதி மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ரேஞ்சுக்குள்ள அது வருதா இல்லையா அப்படின்னு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை விட்டுட்டு வெளியில போயிருக்கு எல்லாமே. ம். இந்த ரேஞ்சை விட்டு வெளில போயிருக்கு. இந்த ரேஞ்சை விட்டு வெளில வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா. நம்ம 24,430 மேல போவோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது கீழே போயிருக்கு. கீழே உள்ள ரேஞ்சுக்கு நமக்கு வந்திருக்கு. 24,47க்கான ரேஞ்சை. ஸோ நம்மளுடைய ரேஞ்சுக்கு இப்போ இங்க டச் பண்ணிட்டு இங்க போல. ஆனா இங்க வந்திருக்குது. இதுதான் நமக்கு நடந்திருக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேஞ்சே கீழே இருந்ததுனால நம்ம ஸ்ட்ரைக்கு தப்பா எடுத்துக்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த ஸ்ட்ரைக் தப்பானதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் தப்பா சரியா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரேஞ்சு கீழே இருக்கிறதுனால நம்ம எந்தெந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்க வேண்டியது அப்படின்னா 24,100 எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து ஒருவேளை நமக்கு இன்னைக்கு வந்து பாசிட்டிவா கிடைச்சிருக்கு. ஆனா 24,700 வரை நம்ம போனதுனால நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆயிருக்கு நிறையா. ஓகேங்களா? ஸோ இந்த நான் செபிலிஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இதை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. உங்களுடைய இதை நீங்கள் உங்களுடைய மெத்தடை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தடை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓபிஎம் மெத்தடு வந்து இந்த ஓபிஎம் மெத்தடில் தான் என்னுடைய நான் இது ப்ளஸ் இஎம்ஐ பேஸ் பண்ணுறேன். நேற்று ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு பக்கம் பண்ணிப்பேன். இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் கொஞ்சம் மாற்றலாம்னு இது பண்ணோம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கோம் அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம வந்து இந்த ரேஞ்சில் உள்ளது தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் ஹிட் ஆகலை. ஏன்னா ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆனதுனால நமக்கு வந்து இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து. மற்றபடி மற்ற இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சின்னதாக சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ இந்த ரூட்டில் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனிவே நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 24,147லேருந்து 24,718. இப்போ மேலே போகாமல் கீழே 24,147 வரை வந்துட்டு போயிருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக பாருங்கள். 24,141 கிட்ட வந்துட்டு போயிருக்கு இன்னைக்கு இப்போ. ஸோ நம்மளோட ரேஞ்ச் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளோட ரேஞ்ச் கால்குலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை. 24,147 நம்மளோட லோயஸ்ட் ரேஞ்சு. 24,718 நம்மளோட ஹையஸ்ட். இதுக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரைக்ஸ் தான் நமக்குடைய இதாக நம்ம பார்த்தோம். எனிவே ஒரு சின்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து இதுக்கு மட்டும் கால்க்கு வச்சுக்கலாம். பட் கீழே இறங்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரைக் வந்து மாறுது. அப்போ வந்து இது எல்லா ஸ்ட்ரைக்கும் நம்ம யூஸ் பண்ணால் ஒருவேளை நமக்கு வந்து லாஸ் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராஃபிட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 289 24,400 பட் அதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து 218 இருந்துச்சு. அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. மற்றபடி 147 வந்து இங்கே 24,700 கொடுத்துருக்கேன். போயிட்டு சின்னதாக தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. 71 72 வந்து ஸ்டாப் லாஸ். பட் 72 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் 136ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 125 5 பாயிண்ட் இதில் லாஸ். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் லாஸ். இதில் நம்மளுடைய இதில் வந்து 33 பாயிண்ட் லாஸ். 24 இது ரெண்டு ட்ரேடே எடுக்கல. ஸோ அதனால் நமக்கு வந்து இது ஸ்ட்ரைக் கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணோம்னா இந்த மெத்தட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி பார்க்கலாம். ஆனால்
நம்ம ஓபிஎம் மெத்தட் வந்து பக்காவா இதில ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.